ஷிஃபா ஹெர்பல் ஹேர் ஆயில், ஷிஃபா ஹெர்பல் ஷாம்பூ, ஷிஃபா ஹெர்பல் டூத் பவுடர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்வீட்ஸ், மௌலிவாக்கம். ஆச்சி மசாலா இப்பொழுது 20 ரூபாய் பாக்கெட். அம்மா அம்மா, என்னம்மா ஆச்சு? என்னாச்சா? நீ பேய் கதைய சொல்லிட்டு இருக்க, அப்ப நான் பயப்படாம இருப்பேனா? ஸ்னேகா, என்னை இப்படி எல்லாம் பயமுறுத்துறதுக்காக பொய் சொன்னியா? உண்மையை சொல்லுமா. அண்ணி ரூபத்துல அந்த பொண்ணு வந்தது உண்மைதானா? ஏமா, உனக்கு என்ன பைத்தியமா? உண்மையதான் சொல்றேன். அந்த பொண்ணு அண்ணி ரூபத்துல வந்து என்ன மிரட்டினா. அதுக்கப்புறம் அவ வீட்டு பக்கமே நான் போறதில்ல, அவ தங்கச்சி கூடயும் நான் பேசுறதில்ல. ஏண்டி ஸ்னேகா, நீ ஒரு தடவை பாத்தியா இல்ல அப்பப்ப பாத்தியா? அம்மா, நான் தான் முழுசா சொல்லிட்டேன்ல, திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க. ஐயோ, எதுக்காக அந்த பொண்ணு என்கிட்ட வந்து வேலை கேக்குறா? எதுக்குன்னு தெரியலையாம்மா உனக்கு? நம்ம வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு ரூபத்துல நுழைஞ்சு வீட்ல அட்டகாசம் பண்ணதா. இது வரைக்கும் வெளியில தான் அண்ணி ரூபத்துல அவ வந்துட்டு இருந்தா. இப்ப என்னடானா இந்த வீட்டுக்குள்ளே வர முயற்சி பண்ணிட்டா. அம்மா, உஷாரா இருமா. ஏண்டி, என்ன உஷாரா இருன்னு சொல்லி பயமுறுத்துறல்ல? நான் வேற அந்த பொண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுத்துருக்கேன். என் நம்பரை சேவ் பண்ணி வச்சிருப்பா. அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி வேலை கேட்க போறாளோ இல்ல உயிரையே எடுக்க போறாளோ எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏண்டி ஸ்னேகா, ஏண்டி மேல இருந்து பார்த்தல்ல, அப்பவே சொல்ல வேண்டியதானே? நான் விரட்டி அனுப்பியிருப்பல அந்த பொண்ண. ஏமா, விரட்டி அமிச்சா அவ விட்டுருவாளா? உனக்கு தெரியும்ல, நம்ம அண்ணி ரூபத்துல அவ பேயா இருக்கா. ஏதாவது அவகிட்ட வேலைய காமிச்சோன்னா கழுத்தை புடிச்சிருவா. முதல்ல இந்த விஷயத்த அண்ணகிட்ட சொல்லி ஏதாவது ஒரு மாத்து ஏற்பாடு பண்ணணும். ஏண்டி, ஒண்ணுமே புரியலையேடி. எதுக்காக அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தா? இங்க வந்து எதுக்காக வேலை கேட்டான்னு தெரியலையே. இனிமே ராத்திரில என் தூக்கம் போச்சுடி. ஐயோ, என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. அம்மா அம்மா, அம்மா, என்னாச்சு? ஐயோ, ஒண்ணுமே புரியலம்மா. தலை சுத்தி மயக்கம் வர மாதிரி இருக்கு. ஏமா, ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா? உடம்பெல்லாம் நல்லா தாண்டி இருக்கு, நேரம்தான் சரியில்லை எனக்கு. ஏன், என்னாச்சுமா? நடக்க கூடாத சம்பவம் நம்ம வீட்ல இன்னைக்கு நடந்துருச்சு. என்னம்மா சொல்ற? நடக்க கூடாத சம்பவம் நம்ம வீட்ல நடந்துருச்சா? ஆமாண்டி. ஸ்னேகா அடிக்கடி சொல்லுவாள்ல, அண்ணி ரூபத்துல ஒரு பொண்ணை பார்த்தேன்னு. அந்த பொண்ணு இன்னைக்கு நம்ம வீட்டுக்கே வந்துட்டா. வெளியில நின்னுகிட்டு இருந்தேன், என்கிட்ட வந்து உங்க வீட்ல வேலை செய்யணும், ஏதாவது வேலை இருந்தா கொடுங்கன்னு கேட்டா. நானும் பார்த்து செய்யறேம்மான்னு சொல்லி அந்த பொண்ணு நம்பரை வாங்கிக்கிட்டு என் நம்பரையும் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டேன். கடைசியில அவ யார் தெரியுமா? யாருமா? ஸ்னேகாவ அடிக்கடி மிரட்டுறாள்ல, அந்த பொண்ணு தாண்டி அது. ஐயோ ஐயோ, என்னம்மா சொல்ற? அம்மா அம்மா, இப்ப ஸ்னேகா எங்கம்மா இருக்கா?
அவ என்கிட்ட சொல்லிட்டு உள்ள போயிருக்கா. என்னம்மா இது? நம்ம வீட்டுக்குள்ள பேய் ரூபத்துல அந்த பொண்ணே வந்துருச்சா? ஆமாண்டி. ஐயோ, அண்ணி தான் பேய் ரூபத்துல நடமாடிட்டு இருக்கா. நம்ம அத வேற பாத்துட்டு இருக்கோம். இப்போ பேய் ரூபத்துல அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டா. அடுத்தடுத்து என்ன செய்ய போறானே தெரியலையே. ஆமா, அவகிட்ட எதுக்கு நம்ம செல்போன் நம்பர் கொடுத்த? ஏய் போடி வா. ஏதோ வேலைன்னு கேட்டா நான் சரின்னு சொல்லிட்டேன். போடி வா. ஐயோ அம்மா, ஐயோ தாயே. ஐயோ இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே. பழையத்தம்மா நீதான் காப்பாத்தணும். ஸ்னேகா, நீ என்ன சொல்ல வர? எங்களுக்கு ஒண்ணும் புரியல. கொஞ்சம் எங்க எல்லாருக்குமே புரியுற மாதிரி சொல்லு. நீங்க எங்க போகணும்? ராஜநகர் போகணும். நானும் அங்கதான் போறேன். உங்க வண்டியில என்ன கூட்டிட்டு போறீங்களா? நீங்க கேட்ட இடத்த நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னங்க, என்னாச்சு? என்னங்க, 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 என்னாச்சு? ஒன்னும் இல்லம்மா. எனக்கு கொஞ்சம் லோ பிபி இருக்கு. அதான் திடீர்னு மயக்கம் வந்துருச்சு. இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. சரி, வீடு எங்க இருக்கு உங்களுக்கு? பக்கத்துல தாமா இருக்கு. சரி வாங்க, நான் உங்களை கொண்டு போய் விட்டுறேன். இல்ல பரவாயில்ல, நீங்க போங்க. ஏங்க, லோ பிபின்னு சொல்றீங்க, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்திருக்கீங்க. வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இங்க பாருங்க, பரவாயில்ல, நான் வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வரேன். அக்கா வீட்ல இல்லையா? உள்ளதாமா இருக்கா? சாவித்திரி, சாவித்திரி வீட்டுக்குள்ளதாமா இருந்தா. ஒருவேளை நான் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வெளியே போயிருப்பான்னு நினைக்கிறேன். வந்துருவா. பரவாயில்லங்க, இனிமேல் அடிக்கடி வீட்டுக்கு வரதான் போறேன். அப்ப வந்து அவங்கள பாத்துக்கிறேன். இதுதானே நடந்தது. என்ன ஸ்னேகா நீ? வீட்டுல ஆல்ரெடி அபிராமி மேல பேய் இருக்குன்னு நாங்க எல்லாருமே பயந்து போய் அவளை கொண்டு போய் அவங்க அப்பா வீட்டுல வேற விட்டுட்டு வந்திருக்கோம். இதுல அந்த உருவத்துல இருந்துதான் பேய் வருதுங்கிறது உனக்கு தெரியும். இதை நீ சொல்லாம மறைச்சது உன் தப்பு ஸ்னேகா. அண்ணா, தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணா. முதல்ல அண்ணி ரூபத்துல இந்த பொண்ணை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பயந்து ஓடி வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த வீட்டு பக்கமே நான் போறதில்ல. இதையெல்லாம் நான் சொல்ல வேண்டான்னு தான் நினைச்சேன். ஆனா ஏற்கனவே நம்ம வீட்டுல 1000 குழப்பம் இருக்கு. ஒரு பக்கம் அந்த கிழவி மிரட்டிட்டு இருக்கு, பாம்பு மிரட்டிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இன்னொரு பொண்ணும் அபிராமி அண்ணி உருவத்துல மிரட்டுறாங்கிற விஷயத்த நான் சொன்னேன்னா நீங்க எல்லாரும் பயந்துருவீங்கன்னு தான் நான் சொல்லாம மறைச்சேன்னு. இது ஏன் தப்பு தானே? என்னமா நீ செஞ்சு தப்புதான். இது நீ முன்னாடியே சொல்லிருக்கணும். தேவையில்லாம அபிராமியை கொண்டு போய் அவங்க அப்பா வீட்டுல வேற விட்டு வந்திருக்கேன். அந்த குற்ற உணர்ச்சி இன்னும் என்ன கொன்னுகிட்டு இருக்கு.
இதுல இங்கிருந்து தான் பேய் வருதுன்னு தெரிஞ்சிருந்தா நான் எப்பவோ ஒரு முடிவு எடுத்திருப்பேன். எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அபிராமி உருவத்துல இப்ப யாரு இருக்கான்னு எனக்கு தெள்ள தெளிவா புரிஞ்சு போச்சு. சரி, அந்த பொண்ணு வீடு எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அண்ணா, 7 மைலுக்கு அப்புறம் ஒரு கிராமம். அது பேரு வந்து ஜென்மபுதூர்னு நினைக்கிறேன். அந்த கிராமத்துல தான் அந்த பொண்ணோட வீடு இருக்கு. அங்கதான் அவளை முதல்ல பார்த்தேன். செல்வம், என்னடா பெரிய குழப்பமா இருக்கு. அபிராமி ரூபத்துல இருக்கிற பொண்ணு வெளியில வச்சு பயமுறுத்தி இருக்கா. இப்ப என்னடான்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே வேலை கேட்டு வந்திருக்காடா. அதுவும் என்கிட்டயே வந்து கேக்குறாடா. நானும் ஒன்னும் தெரியாத மாதிரி என் போன் நம்பரை வேற கொடுத்துட்டேன்டா. ரொம்ப பயமா இருக்கு செல்வம். அம்மா, எதுக்கும் பயப்பட வேண்டியது இல்ல. அந்த பொண்ணுகிட்ட விஷயத்த சொல்லியிருக்கா. அவ வேலை கேட்டு நம்ம வீட்டுக்கும் வந்திருக்கா. அவளை எப்படியாவது பிடிச்சிடலாம். பாத்துக்கலாம். ஏண்டா, ஒருவேளை அந்த கிழவி பாம்பு ஏவி விட்டு அந்த சாமியார பாம்பை வச்சு கடிக்க விட்டா. அந்த கிழவிக்கும் இப்ப இவ சொல்ற பொண்ணுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா? அம்மா, எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குமா. நிச்சயமா அந்த கிழவி, பாம்பு, இப்போ ஸ்னேகா சொல்ற பொண்ணு, இந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய தொடர்பு இருக்குமா. அதான் எனக்கும் சந்தேகமா இருக்கு. செல்வம், நீ என்னடா சொல்ற? நான் என்னத்தமா சொல்றது? கமலி சொல்றதுதான் கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குமா. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அண்ணே, என்னென்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லம்மா, அபிராமியோட அப்பா என்கிட்ட பேசினாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அபிராமி காணாம போனதுக்கு காரணம் நம்ம குடும்பத்துல ஏதோ ஒரு முன்ஜென்ம பகை இருக்குன்னு சொன்னாரு. மா, முன்ஜென்மத்துல ஏதோ பெரிய பாவம் பண்ணிருக்கோமா. அது என்னன்னு தெரியல. அதனாலதான் அந்த சூனியக்காரி கிழவியும் எல்லாரும் சேர்ந்து நம்ம குடும்பத்தை பழி வாங்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு கண்டுபிடிக்கணுமா. செல்வம், போன ஜென்மத்துல நம்ம பண்ண பாவத்துக்கும் இந்த ஜென்மத்துக்கும் என்னப்பா தொடர்பு இருக்கு? அதான் தொடர்பு இருக்கேமா, தொடர்பு இருக்கே. அதான் ஆட்டி படைக்குது நம்ம எல்லாரையும். நம்ம குடும்பத்துல யாரோ பெரிய தப்பு பண்ணிருக்காங்க. அதான் இந்த ஜென்மத்துல அந்த கிழவி ரூபத்துல நம்ம மேல வெறி வந்து நம்மள ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. விடமாட்டமா, கண்டுபிடிக்கிறேன். நான் கண்டுபிடிக்கிறேம்மா. ஏம்மா, யாரும்மா நீ? திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிற. மணி வேற 11 மணி. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? உங்க அம்மாவை பார்க்க வந்திருக்கேன். கூப்பிடு உங்க அம்மாவை. என்னது? எங்க அம்மாவை பார்க்க வந்திருக்கியா? ஏய், நீ ஓவரா பேசிட்டு இருக்க. யார் நீ? அம்மா! 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 ஐயோ, கமலி, கமலி, அம்மா! கமலி, அம்மா! அம்மா! என்னாச்சு கமலி? ஏய், என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லு.
என்னாச்சு உன்னதான் கேக்குறேன் சொல்லு கமலி. கமலி என்னம்மா ஆச்சு? ஐயோ என்னாச்சு? என்னாச்சு? ஏன் அப்படி கத்துன? அண்ணே ஆ? என்னங்க? அம்மாவை கேட்டு ஒரு பொண்ணு வந்தது. நான் யாருன்னு கேட்டேன். திரும்ப திரும்ப அம்மாவை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும்னு என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டா. ஏய் யார பார்த்த? யாருமே இல்லையாங்க? அண்ணே அண்ணே அந்த பொண்ணு யாருன்னு நான் சொல்றேன்னு. நேத்து அம்மா கிட்ட வந்து வேலை கேட்டால அதே பொண்ணு தானே. அண்ணி ரூபத்துல என்ன மிரட்டினால அவ தானே இவ. அண்ணே அண்ணே ஆ. அண்ணே அண்ணே எனக்கு பயமா இருக்குண்ணே, எனக்கு பயமா இருக்கு. ஏய் கமலி, ஏன் இப்படி காட்டு கத்துற? ஏன் இப்படி பயப்படுற? நீ வீட்டுக்குள்ள தானே இருக்க, எதுக்காக நீ இப்படி பயப்படுற? அண்ணே நேத்து ராத்திரி அந்த பேய் பொண்ணு என் கண்ணத்துல அடிச்சதுல அத நினைச்சு நினைச்சு எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுண்ணே. அது மட்டும் இல்லண்ணே, பயமாவே இருக்குண்ணே. ஆமாண்ணே ராத்திரி முழுக்க தூங்கவே இல்லைண்ணே. அப்படியே பெணத்திட்டே இருந்தானே. என்னாச்சுடி? அண்ணே கண்ணு வலிக்குதுண்ணே. இங்க பாரு பாரு, எனக்கு வலியே குறையலண்ணே. ஏய் கமலி, நான் தான் உனக்கு ஒத்தடம் கொடுத்தேன்ல நைட்டு. இன்னும் வலி குறையலன்னா என்ன அர்த்தம்? அம்மா எப்படிமா வலி குறையும்? அடிச்சது சாதாரண பொண்ணா? பேய் பொண்ணுல அடிச்சது வலி குறையுமா? ஐயோ என்னடி நீ? அம்மா இவ அலற சத்தம் கேட்டு நேத்து ராத்திரி மட்டும் நான் கத்தாம இருந்தேன்னு வெச்சுக்கோ, அந்த பேய் பொண்ணு இவளை சாவடிச்சிருக்கும். அம்மா தாயே, அந்த பேயி கமலிய கொல்லணுங்கிற நோக்கத்துல வரல, என்ன கொல்லணும்னு நோக்கத்துல தான் வந்திருக்கு. உன்னதான் கொல்ற நோக்கத்துல வந்தான்னு நீ எப்படிமா சொல்ற? செல்வம், என்னப்பா தெரிஞ்சும் தெரியாத மாதிரி பேசுற? ஏன்பா உனக்கு புரியலையா? நேத்து ராத்திரி அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்குள்ள வந்ததும் கமலி நீ யாருன்னு கேட்டிருக்கா. அதுக்கு அவ பதிலே சொல்லாம உங்க அம்மாவை பார்க்க வந்தேன்னு சொல்லியிருக்கா. எதுக்கு எங்க அம்மாவை பார்க்க வந்தேன்னு கேட்டிருக்கா. அதுக்கு இவளை போட்டு அடிச்சிருக்கா. இதுல இருந்து என்ன தெரியுது? அவ நோக்கம் என்ன தெரியுமா? என்ன கொல்றதுக்காக தான் வந்திருக்கா. இதெல்லாம் நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குப்பா.